அதே கடுப்படியில் இன்றைக்கி குயிக்காக ஒரு ஸ்நாக்ஸ் செய்வோம். நான் 2 பெரிய வெங்காயம் நல்லா கீத்துக்கு தான் நறுக்கிட்டு இப்படி உதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒவ்வொரு லைனாக வந்துடும் நம்மளுக்கு. அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நறுக்கிறது. இப்போ அந்த பவுலில் ஆனியனை போட்டுடலாம். இப்போ அந்த வெங்காயம் கூட சேர்க்குறதுக்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். தோல் சீவலாம், இல்லைன்னா நல்லா தோல் வந்து சுத்தமாக இருந்துச்சுன்னா அப்படியே கழுவுனாலே போதும். இது கொஞ்சம் மண்ணாக இருந்துச்சு, அதனால் அக்கா தோலை சீவிட்டு வச்சுருக்குறேன். அந்த ஒரு உருளைக்கிழங்கையும் துருவி வச்சுருக்கிறேன். அப்படியே எடுத்து நம்ம இந்த பவுலில் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு கூட போடுறதுக்கு ஒரு 5 பல் அக்கா பூண்டை தட்டி வச்சுருக்கிறேன். அதை போட்டுருவோம். ஒரு 2 பச்சை மிளகா. குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க, அதனால் ரொம்ப போடலாக்கா. நீங்கள் உங்களுக்கு காரம் ரொம்ப தேவைன்னா போட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை ஒரு 1-2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் அதில் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு கூட கடலை மாவு வந்து இந்த கப்பில் 1 கப்பு போடுறேன். இது வந்து ஒரு 150 கிராம் அளவு. இப்போ அக்கா அதே கப்பில் பச்சை வேர்க்கடலை அது ஒரு 3/4 கப். இப்போ இது கூட மறுபடியும் என்ன சேர்க்க போகிறோன்னா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், அப்புறம் 1 ஸ்பூன் ஃபுல்லாக தனி மிளகாத்தூள், அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு 2 சிட்டிகை போட்டுக்கோங்க. ஏற்கனவே பூண்டு போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான நம்ம சால்ட்டு போட போகிறோம். இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போடுறேன் அக்கா. இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்ட பிறகு தான் நம்ம தண்ணி தெளிக்கணும். இந்த பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு வந்து நம்ம அப்படியே பிழியாமல் சாரை பிழியாமல் போட்டதுனால அந்த தண்ணியே நம்மளுக்கு போதும். இது நம்ம வந்து பொட்டேட்டோ இது வேர்க்கடலை பொட்டேட்டோ பக்கோடா ரொம்ப சூப்பராக இருக்கும். உடனே சாப்பிடும் மொறுன்னு இருக்கும். வச்சு சாப்பிட்டாலும் நல்லா கெட்டு போகாது. நம்ம வந்து இந்த தண்ணியிலே நல்லா பசறியை கொடுத்து தண்ணி பத்தலைனா தான் தெளிக்கணும். இதுக்கு எந்த கலர் பவுடரும் போடாதீங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு ஹெல்த்திஃபுல்லாக நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கலாம். பார்த்திங்களா, இந்த உருளைக்கிழங்குல உள்ள தண்ணியும் இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி சத்தும் நம்மளுக்கு போதும், கரெக்டாக இருக்கும். ஒரு உருளைக்கிழங்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன் அக்கா. அது 1 கப்பு ஃபுல்லாக நம்ம வேர்க்கடலை போட்டிருக்கிறோம். கடலை மாவு 1 கப்பு போட்டிருக்கிறோம். 3/4 கப்பு தான் வேர்க்கடலை. இது கரெக்டாக இருக்குது பாருங்கள். இது அப்படியே நம்ம உதுத்து போட வேண்டியதான். இது கரெக்டான பதம் தான், தண்ணி தெளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம இதில் கையில் எடுக்கும் போதே பாருங்கள், வேர்க்கடலையும் இருக்கணும், பொட்டேட்டோவும் இருக்கணும். நல்லா மொறுன்னு இருக்கும். நம்ம எல்லாமே கலந்து பிசைஞ்சு நல்லா கரெக்டாக இந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு வச்சுக்கோங்க. சால்ட்டெல்லாம் இப்போ கரெக்டான அக்கா வாயில் வச்சு பார்த்துட்டேன். கொஞ்சமாக ஆயில் வச்சு பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ நம்ம இதை இப்போ வறுத்து தான் பொரித்து தான் எடுக்கணும். அடுப்பில் காய வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த பக்கோடா போட்டுடலாம். இந்த பார்த்திங்களா, எல்லாம் கலந்த மேனிக்கு எடுங்க. அப்படின்னா ஒவ்வொரு கை போடும்போதும் நம்மளுக்கு வேர்க்கடலை அதில் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக வரும். அக்கா இன்றைக்கி ஆயில் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். அன்றைக்கி பூரி செஞ்ச ஆயில் இருந்தது, அதை யூஸ் பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. நிறைய ஆயில் ஊற்றுனோம்னா ஒரே ட்ரிப்பு 2 ட்ரிப்பில் முடிஞ்சிடும். அவ்வளோதான். நம்ம 4 பேர் சாப்பிட்றது ஒரு 3 நிமிஷத்தில் எடுத்துடலாம். 3 நிமிஷத்தில் ஸ்நாக்ஸே பண்ணிடலாம். 3 மினிட் தான். அவ்வளோதான். கொஞ்சம் வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. அப்போ உள்ளெல்லாம் நல்லா வெந்துடும். நம்ம இன்னும் கையில் உதுத்து போடும்போதே கொஞ்சம் இன்னும் கட்டியாக இருந்தால் எனக்கு கட்டியாக பிடிக்கும் அக்காவுக்கு. அதனால் கொஞ்சம் கெட்டியாக போட்டிருக்கேன். கெட்டி பக்கோடா போடுவோம்ல அந்த மாதிரி. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா உதுத்துட்டிங்கன்னா அது நல்லா உதிரியாக வந்துடும். ரொம்ப மொறு கரகர மொறுன்னு இருக்கும். சந்தேகமே இல்லை. அவ்வளோதான், வெந்துருச்சு. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரமாக கரைஞ்சிரும். பார்த்தீங்களா, அவ்வளோதான். நம்ம எடுத்துடலாம். பொட்டேட்டோ ஆனியன் போட்டிருக்குறோம். வேர்க்கடலை பொட்டேட்டோ பக்கோடா ரொம்ப டேஸ்டியாக. டீயை போட்டு வச்சுக்கோங்க. காஃபி டீ போட்டு வச்சுட்டு கரகர மொறுன்னு இருக்கும். செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இனிமேல் டெய்லி ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. எங்கள் பிள்ளைங்களுக்கு இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது எக்ஸாமே. நம்ம அதுக்குள்ளேயும் டெய்லி ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு, இது நம்ம வீட்டில் உள்ள ஆயிலில் செய்கிறதுனால நல்லா குழந்தைங்களுக்கு ஆயில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற சந்தேகமே இல்லாமல் நம்ம நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். அவ்வளோதான். ஒரு 2 ஷிஃப்ட்டுக்கு வரும் அக்கா போடுறது. கரகர மொறு 3-in-1 பக்கோடா ரெடி. இது 3 ஷிஃப்ட்டுக்கு இருந்தது. ஃபுல்லாக அக்கா போட்டு எடுத்துட்டேன். நல்லா நம்மளுக்கு எண்ணெயும் குடிக்காது. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரகர மொறுன்னு இருக்கும். இதில் வந்து நம்ம சமையல் சோடா மாவு சேர்க்கணும் அவசியமே கிடையாது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பொட்டேட்டோ போட்டுக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஆனியன் பொட்டேட்டோ கருகர மொறுன்னு தான் இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். ரைஸுக்கு வெரைட்டி ரைஸ் அத்தனைக்கும் வச்சு சாப்பிட்லாம். பழைய சோறுக்கு வச்சு சாப்பிட்லாம். சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். கர்ட் ரைஸ் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸு டீ காஃபிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அக்கா டீ காஃபிக்காக தான் இப்போ செஞ்சுருக்கேன். தேங்க்யூ. இந்த 3-in-1 பக்கோடா 3 மினிட்ல ரெடி ஆயிரும். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூப்பா.